நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை போலீஸ்ல மாட்டி விட்டாச்சுண்ணே. சூப்பர். டேய், நீ அங்கே இருந்து என்ன நடக்குதுன்னு கவனி. சரிண்ணே. சார், விஜயோட ஒய்ஃபா நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் கேஸ் ட்ரையலுக்கு வரப்போகுது, அதனால நீங்க விக்டிமை மிரட்டி அக்யூஸ்ட காப்பாத்த முயற்சி பண்ண வந்திருக்கீங்களா? சார், நான் ஏன் சார் விக்டிமை மிரட்ட போறேன்? சொல்ல போனா என் ஹஸ்பண்ட் தான் இந்த கேஸ்ல விக்டிம். உண்மையான குற்றவாளி பசுபதி. அந்த ஆளை தேடி கண்டுபிடிங்க, உண்மை தானா வெளியே வரும். அப்படியா? தப்பு செய்யாம தான் உங்க ஹஸ்பண்ட் அப்ஸ்கண்ட் ஆயிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தாரா? போலீஸ் அலைய விட்டாரா? பசுபதி அப்ஸ்கண்ட் ஆனதுக்கு உங்க ஹஸ்பண்டோட கொலை மிரட்டல் தான் காரணம்னு சொல்லி எங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்காரு. நீங்க சொல்றது உண்மையா இல்ல அவர் சொல்றது உண்மையான்னு கோர்ட்ல தெரிஞ்சிடும். பாதிக்கப்பட்ட பொண்ணு இப்ப கண்ணு முழிச்சிருக்காங்க. அவங்களே உண்மையை சொல்லுவாங்க. அதுக்குதான் நாங்க இங்க வெயிட் பண்றோம். இதுக்கடையில நீங்க இங்க இருக்க கூடாது. கிளம்புங்க முதல்ல. சார், நானுமே அதுக்கு தான் சார் வந்தேன். வெண்ணிலா உண்மையை சொல்லணுங்கிறது தான் என்னோட விருப்பமும். நீங்க என்ன உள்ள கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க முன்னாடி வச்சு நான் வெண்ணிலா கிட்ட பேசுறேன் சார். நான் அவகிட்ட பேசி உண்மையை சொல்ல வைக்கிறேன். நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். இதெல்லாம் கோர்ட்ல ட்ரை பண்ணுங்களேன். இங்க வேண்டாம், இது ஹாஸ்பிட்டல். விக்டிம் இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க என்னத்த பேசி ஒத்துக்க வைப்பீங்க? ரெண்டாவது, அப்படி நீங்க பேசி அவங்க ஒத்துக்கிறதெல்லாம் உண்மையெல்லாம் ஏத்துக்க முடியாது. கோர்ட் அதுக்கு நிறைய கேள்வி கேட்கும். விக்டிம் சுயநினைவோட அவங்க வாக்குமூலத்தை கொடுக்கணும். அதுக்கு இடையூறா இருக்கிற மாதிரி நீங்க இங்க நிக்கிறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு அலோவ் பண்ணவே முடியாது. நீங்க கிளம்பிட்டா நல்லா இருக்கும். இல்ல உங்களையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடும். கிளம்புங்க மேடம். இவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்க. ஓகே சார். உள்ள இது விட்டுறாதீங்க. சரிங்க சார். என்னடாச்சு? அண்ணே, அந்த இன்ஸ்பெக்டர் தரமா செஞ்சு விட்டாருண்ணே. காவேரி கிளம்பிட்டா. சிறப்பு, மிக சிறப்பு. சிஸ்டர். மேடம், நீங்க கிளம்பிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் இங்கதான் பக்கத்துல இருக்கேன். ஏதாவது பண்ண முடியுமா? இன்ஸ்பெக்டர் இப்பதான் கிளம்பினாரு மேடம். நான் இப்பதான் பார்த்தேன். நீங்க ஹாஸ்பிடல் பக்கத்திலே இருங்க. நான் சமயம் பார்த்து மறுபடியும் கால் பண்றேன். நீங்க பேக் டோர் வழியா உள்ள வாங்க, மெயின் டோர் வழியா வராதீங்க. ஏன்னா இங்க போலீஸ் நிக்கறாங்க. ஓ, சரிங்க சிஸ்டர். சரி, வெச்சிடுறேன் மேடம். ஹலோ. சிஸ்டர். மேடம், எங்க இருக்கீங்க? நான் அதோ பின்னாடி படிக்கிட்டு இருக்குல்ல, அது வழியா தான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. அதோ வந்துடுறேன். வெண்ணிலா, நீ இப்படி கண் முழிச்சு பொழைச்சு வந்ததை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கண் முழிச்சிட்டேன்னு தெரிஞ்சா விஜய் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா விஜய் இப்போ எங்க இருக்காரு தெரியுமா? ஜெயில்ல. ஆமா வெண்ணிலா, நான் இதுக்கு முன்னாடி கூட உன்னை பார்க்க வந்தேன். அப்பவே சொன்னேன், ஆனா நீ கான்சியஸ்லி இல்ல. விஜய்
ஏன் ஜெயில இருக்காரு தெரியுமா? நீ மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டியா? அதுக்கு விஜய் தான் காரணம்னு எல்லாரும் சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. நீ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பசுபதி தானே உன்னை தள்ளி விட்டா. சொல்லு வெண்ணிலா, அதுதானே உண்மை. ஆ? நீ இந்த உண்மைய கோர்ட்ல சொல்லுவியா? ப்ளீஸ் சொல்லு வெண்ணிலா. உன்னை அவர் எவ்வளவு நேசிச்சாரு தெரியுமா? உன்னை இப்போ வரைக்கும் நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுற மனுஷன் வெண்ணிலா அவரு. எங்க கல்யாணத்தை வச்சு நீ அவரை புரிஞ்சுக்காம தப்பா ஏதேதோ பண்ணதுனாலதான் அவரு கோவத்துல உன்னை வெறுத்துட்டேன்னு சொன்னாரே தவிர மனசார அவரு உனக்காக ரொம்ப பரிதாபப்பட்டாரு. உனக்கு இப்பவும் விஜய் மேல கோவமா இருக்கா? அவரை பழி வாங்கணும்னு தோணுதா? அந்த பசுபதி பண்ணதை நீ ஏத்துக்கிறியா வெண்ணிலா? என்ன வெண்ணிலா, நீ அமைதியாவே இருக்க, எதுவும் பேச மாட்டேங்கிற. நீ நினைச்சா விஜய காப்பாத்த முடியும். உன்னை நான் ஒன்னும் பொய்லாம் சொல்லலையே. நடந்த உண்மையை அப்படியே சொல்லு, போதும். நீ சொல்லுவியா? ப்ளீஸ் ப்ளீஸ் வெண்ணிலா சொல்லு. உனக்கு என் மேல நிறைய கோவம் இருக்கு. உனக்கு பொய்யா நம்பிக்கை கொடுத்து உன்னை பேச வச்சு வீடியோ எடுத்து அது ப்ரூஃபா போலீஸ் கிட்ட கொடுத்த. கண்டிப்பா உனக்கு அந்த கோவம் இருக்கும். ஆனா என் மேல இருக்கிற கோவத்துக்காக நீ விஜய பழி வாங்கிடாத வெண்ணிலா. உன் கண்ணுல இப்பவும் உனக்கு என் மேல வெறுப்பு இருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த வெறுப்பு உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ விஜய பழி வாங்கிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கால்ல கூட நான் விழுந்து கேக்குற வெண்ணிலா.